மக்களே உஷார்! தமிழகத்தில் சிவப்பு பட்டியலில் 10 மாவட்டங்கள். இதில் உங்க மாவட்டம் இருக்கா? நிலத்தடி நீரை அதிகம் எடுப்பதால் தமிழ்நாடு நெருக்கடியான நிலையில் இருப்பதாகவும், அதிலும் 10 மாவட்டங்கள் அதிக அளவில் நிலத்தடி நீரை உறிஞ்சப் போவதாகவும் மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணுக்கு தெரியாமல் பூமிக்கு அடியில் ஒளிந்திருக்கும் நிலத்தடி நீரே மனித குலத்தின் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்காகும். ஆனால் அண்மை காலமாக அதிகரித்து வரும் மக்கள் தொகை, கட்டுப்பாடற்ற நகரமயமாக்கல் மற்றும் மிதமிஞ்சிய பயன்பாடு காரணமாக தமிழ்நாட்டின் நிலத்தடி நீர்மட்டம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சரிவை சந்தித்து வருவதாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலும் இந்த நிலை நீடிப்பதும் மேலும் அதிர்ச்சிகரமான தகவலாகவும் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி தமிழ்நாட்டின் ஆண்டு நிலத்தடி நீர் மறு ஊட்டம் 22.61 PCM ஆக உள்ளது. ஆனால் இதில் கணிசமான அளவு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு நிலத்தடி நீரை உறிஞ்சுவதில் ஒட்டுமொத்தமாக பாதி நெருக்கடி நிலையில் இருப்பதாகவும் இந்தியாவின் இயற்கையான நிலத்தடி நீர் வளங்கள் குறித்து மத்திய நீர்வளத்துறையின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மொத்தம் 10 மாவட்டங்கள் அதிக கடுமையான சுரண்டல் பிரிவில் வைக்கப்பட்டுள்ளன. அதாவது மழை மூலம் பூமிக்குள் செல்லும் நீரை விட எடுக்கப்படும் நீரின் அளவு மிக அதிகம் என கூறப்படுகின்றனர். அதாவது நிலத்தடி நீரை 70%க்கும் குறைவாக பயன்படுத்தும் பகுதிகள் பாதுகாப்பு நிலையில் இருப்பதாகவும், 70% முதல் 90% வரையிலான பயன்படுத்தும் பகுதிகள் பாதி நெருக்கடியில் இருப்பதாகவும், 90% முதல் 100% வரை பயன்படுத்தும் பகுதிகள் நெருக்கடியான நிலையில் இருப்பதாகவும், 100%க்கு மேல் பயன்படுத்தும் பகுதிகள் அதிதீவிர நிலையில் இருப்பதாகவும் வரையறுக்கப்படுகிறது. இந்த வரிசையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்துவதில் 73.5% என்ற நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களுக்கு நிலத்தடி நீரை பயன்படுத்துவதில் எந்த நிலையும் இருக்கின்றன என்ற விவரங்களும் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் சென்னை, திண்டுக்கல், கரூர், மயிலாடுதுறை, நாமக்கல், பெரம்பலூர், சேலம், தஞ்சாவூர், திருப்பத்தூர், வேலூர் ஆகிய 10 மாவட்டங்கள் நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்துவதில் மாவட்டங்கள் இந்த சிவப்பு பட்டியலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் 90% முதல் 100% வரையிலான நிலத்தடி நீரை மிகவும் நெருக்கடியான நிலையில் இருப்பதாகவும், தருமபுரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, மதுரை, ராணிப்பேட்டை, தென்காசி, தேனி, திருச்சி, திருப்பூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் 70% முதல் 90% வரையில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி பாதி நெருக்கடியான நிலையில் இருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் அரியலூர், செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, நீலகிரி, திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவள்ளூர், விருதுநகர் ஆகிய 14 மாவட்டங்கள் 70%க்கும் குறைவான நிலத்தடி நீரை பயன்படுத்துவதால் பாதுகாப்பான நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 2025-26 நிலவரப்படி காவிரி டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக உறைந்துள்ளது. குறிப்பாக வேளாண்மை, தொழிற்சாலைகள் மற்றும் நகர்ப்புற பயன்பாட்டிற்காக இந்த மாவட்டங்களில் நீர் அதிக அளவில் எடுக்கப்படுகிறது. இதனால் பல இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் 20 மீட்டருக்கும் கீழ் சென்றுள்ளதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த ஜனவரி மாதத்துடன் சராசரி நிலத்தடி நீர்மட்ட அளவை பிப்ரவரி மாதத்தில் எடுக்கப்பட்ட சராசரி நிலத்தடி நீர்மட்ட ஒப்பிடுகையில் குறைந்து இருக்கிறது. நடப்பாண்டில் கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன் 0.11 மீட்டர் முதல் 0.86 மீட்டர் வரை நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் 0.07 மீட்டர் முதல் 2.58 மீட்டர் வரை குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பெரும்பாலான நகரங்கள் குடிநீருக்காக சார்ந்திருக்கும் ஏரிகள், குளங்கள் போன்ற ஆழ்துளை கிணறுகளும் தங்கள் நீர்வளத்திற்கு பெரும்பாலும் பருவமழையை சார்ந்துள்ளனர். நகர்ப்புறங்களில் குடிநீர் மற்றும் வீட்டு உபயோகங்களுக்கான நிலத்தடி நீர் தேவை கடந்த ஆண்டை விட 4 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் மற்றொரு விவரங்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழ்நாட்டில் நீர்மட்டம் சரிந்து வருவது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு புறம் நீரின் தரமும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்றும், பல மாவட்டங்களில் நைட்ரேட் மற்றும் புளோரைடு அளவு அனுமதிக்கப்பட்ட அளவை விட நீரில் அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது என்றும், கடலோர மாவட்டங்களில் கடல் நீர் உட்புகுவதால் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி வருகிறது என்றும் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தெரிவித்திருக்கிறது. இந்த அபாயத்தை உணர்ந்து அரசும் மக்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கையில் எடுக்கவில்லை என்றால் நீருக்கான தேவையை கட்டாயம் ஒரு நாள் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்பதில் சந்தேகமில்லை.